உங்கள் மனைவி தாலியை அறுக்கணுமா? ரம்மி சர்க்கிள் விளையாடுங்க. உங்கள் குழந்தைகளுடைய சின்ன சின்ன ஆசைகளை நீங்கள் நிறைவேற்ற முடியாமல் தவிக்கணுமா? ரம்மி சர்க்கிள் விளையாடுங்க. ஊர்ல உள்ளவன்ட்ட எல்லாம் கடை வாங்கி நீங்க கடங்காரன்னு சொல்லி உங்க மூஞ்சில காரி எல்லாரும் துப்பணுமா? ரம்மி சர்க்கிள் விளையாடுங்க. உங்கள் குடும்பம் எல்லாம் நடுதருல வரணுமா? ரம்மி சர்க்கிள் விளையாடுங்க. இறுதியாக எதுக்குடா அந்த வாழ்க்கைய வாழணும், இதுக்கப்புறம் நம்மளால மீண்டு வர முடியாது, அதனால குடும்பத்தோட தற்கொலை பண்ணிப்போம் அப்படிங்கிற எண்ணம் வரணுமா? ரம்மி சர்க்கிள் விளையாடுங்க. எல்லா சர்க்கிளும் உங்களை விளையாட வச்சு இந்த பழக்கம் உங்களுக்கு நிதி அபாயத்தை உட்படுத்தலாம். பொறுப்போடு விளையாடவும். என்ன பொறுப்போடு பருப்போடு விளையாடணும்? அவன் விளையாடவே கூடாதுங்கிறது தான் இங்க எங்களோட எண்ணம். என்னத்த பொறுப்போடு விளையாடணும்? ஸ்டார்டிங்ல அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அவன் பணத்தை கட்டி கடைசியா வந்து டண்டனக்கா நனக்கனக்கா போடுற அளவுக்கு தாளம் போட வைக்கிற ஒரு நிலைமையை உண்டாக்குற உங்களுடைய ஆபு எதுக்கு தேவையா? எத்தனை குடும்பம் சீரழிஞ்சிருக்குது. என்னங்கடா டேய், கொஞ்சம் மாசம் திருந்துங்கடா, வேற வழியில சம்பாதிக்க பாருங்கடா. அது என்னன்னே தெரியல. இந்த மாதிரி தாலி இருக்கிற ஒரு ஆப்புகள்லாம் வந்து ப்ரொமோட் பண்றதுக்காக பாத்தீங்கன்னா நிறைய நடிகர்கள்லாம் வந்து அப்படியே பிச்சுக்கிட்டு வராங்க. கொஞ்சம் கூட பொறுப்புணர்ச்சியே இல்லாம. எத்தனாயிரம் கொடுத்தாங்களோ அதை நான் கொஞ்சம் லைட்டா கொஞ்சம் ரீமேக் பண்ணி பாக்குறேன். நல்லா இருக்கான்னு சொல்லுங்க. டிவி சீரியல்ல ஏதாவது ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் பார்த்தோம்னா உடனே 3 வாட்டி தலையை திருப்புவாங்கல்ல. ரியல் லைஃப்ல அதெல்லாம் நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது உடனே 10,000 rupees போனஸா கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஆளுங்க வந்துருவாங்க. உடனே 10,000 அப்படின்ட்டு என்ன சொல்றதுன்னு தெரியல. இங்க மனசாட்சியில கொஞ்சம் மாசம் இருந்துச்சுனாக்கா இந்த மாதிரி செயலிகளுக்கு எல்லாம் கொஞ்சம் தயவு செய்து ப்ரொமோட் பண்றதெல்லாம் நிப்பாட்டீங்க. உங்க தான் பிரபலம் ஆயிட்டீங்க. உங்க மூஞ்ச வச்சு எப்படி வேணாலும் நீங்க சம்பாதிக்கலாம். இத வந்து எப்படி சாமானியன் தான் போய் இந்த மாதிரி ஆப் எல்லாம் ஏற்றி பணத்துக்கு ஆசைப்பட்டு செய்வான். அவன் குடும்பம் நடுத்தர வைக்கிறதுக்கு நீ காரணமா இருந்துடாத.